முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு தனியரசு, அதிமுகவினுடைய நிலைமை என்ன? இன்னும் தொடர்ச்சியா தேமுதிக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, உறுதி செய்யல அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. பாமக பேசவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. இப்போ பாமகவும் இன்று ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு சிக்னலை கொடுத்திருக்கிறாங்க. இன்னமும் கூட்டணி இறுதியாகாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்கு. இது அதிமுகவுக்கான எப்படியான சவாலா பார்க்கலாம்? அதிமுக துவக்கப்பட்ட காலத்திலிருந்து அதனுடைய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான நாடு எதிர்பார்க்கிற ஒரு பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் 2024 இந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஒரு கடுமையான நெருக்கடியில் இருக்கிறது என்பதை இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வந்த பிறகு கூட எடப்பாடி என்கிற அதிமுகவோடு கூட்டணி கட்சி என்று ஒரு அரசியல் கட்சி கூட அதோடு இணைந்து கூட்டணிக்கு தயாராகாத அளவிற்கு ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிறது. உண்மையிலேயே நம்ம எல்லாத்துக்கும் வருத்தம் தான். அதுல எதிர்கட்சிகள் கூட வருத்தப்படுறாங்க. ஏன்னா ஒரு பெரிய திராவிட ஒரு கட்சி இவ்வளவு வலிமை இழந்து கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல, மக்கள் வாக்காளர்கள் கூட்டணி கட்சி அல்லது ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவர்களும் விலகி போகிற அளவிற்கு ஒரு பலகீனமான தலைவரா பொதுச் செயலரா எடப்பாடி இப்படி இருக்காருங்கிற பெரிய நெருக்கடி வருத்தம். அதுதான் இப்ப நம்ம இன்னைக்கு இந்த விவாதத்துல ஒரு மிக முக்கியமான பல கட்சிகள் தேர்தலுடைய பங்கேற்பு, வேட்பாளர் அறிவிப்பு, களத்துல அவங்க எப்படி எல்லாம் அணிகளை கட்டியிருக்காங்கிறதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு மிக முதன்மையான இடத்துல இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது கடைசி நிலையில் இருக்கிறது தான். இப்ப புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற சரிவுகளில் உச்சமா இப்ப யார் ஏற்படுத்தியது அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்படுத்தி கொண்டாரா? ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கடைசி நிமிடம் வரைக்கும் கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல அவங்க மாற்று கருத்து இல்லைங்கிறது சொல்றாங்க. ஏன்னா அதன் காரணமாகத்தான் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் கூட கடைசி நேரம் வரைக்கும் உறுதி செய்யாமல் காக்க வைக்கப்பட்டதற்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதான் இப்ப எடப்பாடியோட யார் இருக்கு, அவரோட அவர் முடிவெடுக்கிறாரான்னு தெரியல. யாராவது அவர்களுக்கான ஒரு குழு ஆலோசித்து முடிவெடுக்கிற அளவுக்கு அங்க யாராவது இருக்காங்களான்னா அதுவும் தெரியல. எடப்பாடியும் அல்லது எடப்பாடி சார்ந்தவர்கள் அல்லது அவருக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் யார் என்று எந்த புலனாய்வு அமைப்புகளாலேயே கண்டறிய முடியாத அளவிற்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா அது கிட்டத்தட்ட அந்த சிஸ்டம் முழுசா கொலாப்ஸ் ஃபெயிலர் ஆகி கிடக்கு. ஏன்னா நீங்க அதுல இப்ப யாரோட தொடர்பு கொள்றதுனே தெரியாம நேரடியா எடப்பாடியோட நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு நடிகர் போய் எடப்பாடி கிட்ட பேசுற அளவுக்கும் அது இவர்கள் அழைத்து போய் பேசுறாரு. பாவம், அவர் நல்ல கட்சி, நாளைக்கு நண்பர் தான். அதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் இன்னொரு கட்சியில் இருக்கிற ஒரு 3வது 4வது கட்ட தலைவர் தான் அதிமுக பொதுச் செயலாளரோட போய் பேசுறாரு. அதை தவிர நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர்கள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அல்லது பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் போய் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. பாமக இன்னைக்கு போய் அருள் சந்தித்து இருக்கிறாரு. இப்ப அதெல்லாம் பேச்சுவார்த்தையை பார்க்க முடியாதா? அதுதான் இப்ப வார்டு கவுன்சிலர், கிளை செயலாளர் எல்லாம் போய் அதிமுக பொதுச் செயலாளர்கிட்ட பேசிட்டு வர்றாரு. அல்லது கோடம்பாக்கம் இந்த மாதிரி சாலி கிராமத்துல இருந்தெல்லாம் போறாங்கன்னா நான் என்ன செய்யறது? இப்ப நீங்க நம்ம எங்க கோபன் ஐயா சொன்ன மாதிரி தான், கோபன் ஐயா சொன்ன மாதிரி மோடி ஐயா கிட்ட வலது இடதுமா யார் இருக்காங்கன்னு பார்த்தா ராதிகா அம்மாவும் சரத்குமார் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப நிலைமை இருக்கு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான ஒரு அரசியல் ஒரு சித்தாந்த ரீதியான எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப குறைத்து மதிப்பிடுறீங்களா? ஏன்னா பாஜக மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கட்சியாக பார்த்தது, கூட்டணியில பார்த்தது அதிமுகவை. இன்னைக்கும் ஒரு பெரிய கட்சியாக கூட்டணிக்கு வரணும்னு எதிர்பார்த்தது அதிமுகவை. அப்படி இருக்கும்போது நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா? இல்லையா? அது கிட்டத்தட்ட இப்ப நான் முதல்ல இந்தியாவில் அல்லது உலகத்துல எடப்பாடி இப்படி ஒரு பலகீனமான அரசியல்வாதி ஒரு சித்தாந்த தளத்தில் இருந்து இயங்காமல் ஒரு அதாவது எனக்கு அது நான் ரொம்ப இன்னும் கடுமையா குறை சொல்வதற்கு எனக்கே ஒரு தயக்கமா இருக்கு. ஏன்னா நான் அவங்களோட 10 ஆண்டு காலம் பயணித்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் உச்ச அதிகாரத்தில் இருந்த ஒரு முதல்வர் பொறுப்பில் இருந்தவர். இவ்வளவு அதிமுக என்கின்ற ஒரு நிறுவன பலம் பொருந்தி அந்த அதிமுகவை நம்பி அரசியல் கட்சியிலும் வர தயங்குகிறார்கள், நாட்டு மக்கள் வாக்காளர்கள் வர தயங்குகிறார்கள். ஏற்கனவே பலமான கூட்டாளி மோடி எங்கள் டாடின்னு சொல்லி கொஞ்சி அவ்வளவு நெருக்கமாக இருந்தாங்க. ஆனா அப்படி நெருக்கமா அண்ணாமலையும் எடப்பாடியும் எல்லாம் ஒரே தட்டுல ஒரே பாயில படுத்திருந்தவங்க எல்லாம் தெரிச்சுழுந்து செதறி ஓடுறதுக்கு எது காரணம்னு யார் இதுவரைக்கும் எதுவுமே தெரியலையா? ஒரு 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சியோடு பயணிக்கிறாங்க. அதற்கு பிறகு 2 ஆண்டு காலம் பயணிக்கிற ஒரு கூட்டாளிகள் அவர் வெறும் பாஜக மட்டும் போகல, பாஜகவோடு இருந்த அதிமுகவின் தலைமையை ஏற்று அங்கீகரித்திருந்த ஏசி சண்முகம்
செல்வம் ஐயா போல, பாரிவேந்தர் ஐயா மாதிரி, ஜான் பாண்டியன் மாதிரி பல்வேறு அமைப்புகள் இப்ப இவர்களெல்லாம் நீங்க எப்படி போறாங்க? இப்ப அதுலயும் இப்ப நீங்க கடைசி அன்னைக்கு வந்து தமாக ஐயா வாசன் போய் எடப்பாடி பார்த்து சொல்லிட்டு டெல்லி போறாங்க. பிறகு நேரடியா அவங்க வந்து பாஜகவோட இணக்கங்கிறாங்க, இணைஞ்சு தேர்தலை சந்திக்கிறதுக்கு அணியமாகி வர்றாங்க. அந்த அளவுக்கு எப்படி எந்த இடத்துல எடப்பாடி பலகீனப்பட்டு போட்டார், அல்லது எடப்பாடி தெரிந்தே முகலாய சாம்ராஜ்யத்தின் கடைசி மன்னர்ங்கிற மாதிரி அதிமுகவினுடைய இந்த கடைசி தேர்தலா இதை முடிச்சு வைக்கிறதுக்கு பாஜகவிலேயே எடப்பாடிக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்களாங்கிறதையும் கூட ஒரு பெரிய வியப்பா சந்தேகமா இருக்கு. இல்ல பாராளுமன்ற தேர்தலுக்கான போக்கஸா இது இல்ல, குறைந்தபட்சமா பலத்தை நிரூபிப்பதற்கான ஒரு தேர்தலா வச்சுக்கிட்டு 26 சட்டமன்ற தேர்தல் தான் போக்கஸ் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி வியூகம் வகுக்கிறார் அப்படின்னு இதை பார்க்க கூடாது? ஏன் இப்ப நீங்க இப்ப தனித்து நின்று எடப்பாடி அல்லது அதுவும் இப்ப சின்ன வருதா இல்லையாங்கிறதே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த நிலைமையில் இப்ப ஒரு 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு எடப்பாடி போன பிறகு 2024 ஒரு பலம் பொருந்திய தனித்தலைமையோடு எடப்பாடி சந்திக்கிற இந்த தேர்தலிலேயே யாருமே வாக்களிக்கல அல்லது ஆதரவுக்கு வந்து கூட்டணி கட்சி இல்லாத ஒரு நெருக்கடியில சிக்கி கிடக்கிற எடப்பாடி, அல்லது ஒரு தேர்தலில் நீங்க பாரதிய ஜனதா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கூட்டணி இருக்கிற இந்தியா கூட்டணி இதை எதிர்த்து களத்தில் எந்த கருத்தை முன்வைத்து இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணிக்கு போகணுங்கிறத முடிவு பண்ணா அதை பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒண்ணாவும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒண்ணாவும் தான் பார்ப்பாங்க. அப்படி ஏன் அதை பார்க்க கூடாது? இது வந்து நாடாளுமன்ற தேர்தல், பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு தான் பாஜக கூட்டணிக்கு போன எல்லா கட்சிகளும், நீங்க பட்டியலிட்ட எல்லா கட்சிகளும் சொல்றாங்க. ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் அந்த காட்சிகள் மாறலாம் இல்லையா? ஏயா நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியோட இருந்தோம்னா வாக்கு கிடைக்காது, இவர் வந்து பிரதமர் அமைச்சர் ஆக முடியாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டதுக்கு பிறகு இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலையும் ஆதரிச்சுட்ட இதே எடப்பாடி, நாளைக்கு நீங்க வந்து மாநில தேர்தலில் எடப்பாடியை எதன் அடிப்படையில் எதற்காக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து எடப்பாடியை முதல்வர் பொறுப்புக்கு கொண்டு வருவதற்கு இவரோ அல்லது வாக்காளர்களோ அல்லது கூட்டணி கட்சிகளோ யார் அணியமா இருப்பாங்க? இன்னும் சொல்ல போனா இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு. நான் முதற்கட்ட பார்வையா நான் எடுத்துக்கிறேன், அடுத்த சுற்றுல தொடர்ந்து பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, as of now இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்ல அலையன்ஸ் சீட் ஷேரிங் அல்லது வேட்பாளர் தேர்வு அறிவிப்பு தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறதுல நீங்க யார் ரேஸ்ல முன்னாடி இருக்காங்கன்னு பாக்குறீங்க? திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கிறாங்க. அவங்கள பற்றி 20 சீட்டுக்கு காங்கிரஸ் வெளியேறாங்க, 5 சீட்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் வெளியேறாங்கிற செய்திகள்லாம் இங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இங்க கிடைக்கிறது எம்பி போஸ்ட்ங்கிற லெவல்ல வெற்றி பெற்றவங்க இன்டாக்டா இருக்கிறாப்புல. ஸ்டேட்டஸ்கோவை கண்டினியூ பண்றாங்க. இது சீட் ஷேரிங்ல ஸ்டேட்டஸ்கோ, சீட் ஐடென்டிஃபிகேஷன்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கதான் செய்யும். கூடுதலே கமலஹாசனும் ஒரு கேம்பெயின் வேல்யூ உள்ளவர், ஒரு அரசியல் கட்சி தலைவராக வாக்கு வங்கி நிரூபித்தவரும் இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மகாராஷ்டிராவில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறத பார்த்தா இந்திய தலைவர்களில் ராகுல் காந்திக்கு பெரிய ப்ரொஜெக்ஷனை கொடுத்து, அதாவது அந்த இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்களில் ராகுல் காந்திக்கு பெரிய ப்ரொஜெக்ஷனை கொடுத்து அவர் பேசியிருக்கிறத பார்த்தா தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுவாருன்னு தெரியுது. அதே தொடர்வாருன்னு தெரியுது. 19லயும் இந்தியாவில் வேற எங்கேயும் ப்ரொஜெக்ட் பண்ணல, இங்க தமிழ்நாட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அப்ப 2004 சோனியா காந்தி அம்மையார வேற எங்கேயும் ப்ரொஜெக்ட் பண்ணல, தமிழ்நாட்டில் அன்னைக்கு இருந்த கூட்டணி கட்சிகள் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து வெற்றி பெற்றவங்க வெற்றி பெற்ற சூத்திரத்திலே போறாங்க, தோல்வி அடைஞ்சவங்க வந்து ரெண்டா பிளவுபட்டு நிற்கிறாங்க. என்னோட பார்வை இவங்க இன்னைக்கு ரெண்டா பிளவுபட்டு நிற்கவங்களுடைய இந்த அரசியல் நகர்வுங்கிறது அந்த அணிக்கு எதிராக ஒரு அணி இங்கேயும் உருவாகி ஆகணும். அங்க எல்டிஎஃப் யூடிஎஃப் மாதிரி இங்கேயும் ஒரு அணி உருவாகி ஆகணும். அது நாளைக்கு யார் அந்த அணியை என்ன ஃபார்மேட்ல வர்றது, எப்படி வர்றதுங்கிறதுக்குள்ள ஒரு ட்ரையல் தான் இன்னைக்கு இது பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இது தோத்து போன ஒரு கட்சியிலையும் அணியிலையும் உள்ள பிளவுன்னு தான் நான் பார்க்கிறேன். இதான் பிராக்டிகல் பொசிஷன். இதுல பாஜக வந்து மோடி பிரதமருங்கிறது, இந்தியாவில் மோடி 3வது முறையும் பிரதமராக வருவாருங்கிற நம்பிக்கை வாசன், ஏசி சண்முகம் போன்றவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க அதிமுக போன்ற பெரிய கட்சியில போட்டியிட்டு ரெட்டையில போட்டியிட்டவங்க கூட மோடி பிரதமருங்கிற அதுக்குள்ள வர்றாங்க. அவங்க ஒரு இப்தார் பார்ட்டி நடத்தும் போது அதுல முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் போன்றவங்க வர்றாங்க. ஸோ இந்த கட்டத்துக்குள்ள அவங்க பாமகவை எதிர்பார்க்கிறாங்க. பாமக தான் முதலிடத்தை 2006ஆம் ஆண்டு வரை
தமிழக அரசியல்ல 98ல இருந்து 2006 வரை வட தமிழகத்துல முத இடத்தை முடிவு பண்ண பாமக 2009ல இருந்து 2வது இடத்தை முடிவு பண்ணக்கூடிய ஒரு கட்சியாட்டு இருக்குது. சரி. சோ பாமக பாஜக சைடு வந்தாங்கன்னா வடக்குள்ள 20 தொகுதியில 2வது இடம் அவங்களுக்கு. இப்போ இங்க ஒரு கேள்வி என்ன ரொம்ப தெளிவா எழுது அப்படின்னா, பாமகவும் தேமுதிகவும் காத்திருப்பது, இவங்க எந்த கட்சிக்கு போறாங்கன்னு இவங்களும், இவங்க எந்த கட்சிக்கு போறாங்க இவங்களும் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒரு அணியில இருந்தா அது எலித்தவள நட்பா தான் இருக்கும், பொருந்தா கூட்டணியா தான் இருக்கும். ஏன்னா ஒரு காலத்துல இவங்களை விட அவங்க பெரியவங்களா இருந்தவங்க. அப்புறம் கால மாற்றத்துல அவங்க நின்னுட்டாங்க. வன்னியருக்கு உறுதியான தலைவரா ராமதாஸ் நின்று அவருடைய வாக்கு வங்கி அவங்க நிரூபிச்சுட்டாங்க. அவங்க வாக்கு வங்கியை இழந்திருக்காங்க. இன்னைக்கு விஜயகாந்தோட அந்த டெத் வந்து அவங்களுக்கு ஒரு சிம்பதி ஃபேக்டரை கொடுத்திருக்கு. அந்த பலத்துல அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதிமுக பொறுத்தவரை தேமுதிகவை அவங்க பேசினதே பாமக வழிக்கு கொண்டு வரதுக்காக தான் இருக்க முடியும். தேமுதிக விட வெளிப்படையா பேசிட்டாங்க. நம்ம பிக்சர்லயே போகும்போது வேலுமணி, தங்கமணி, பெஞ்சமின், இவரு அன்பழகன் இவங்க எல்லாம் பேசுறது தெரியுது. தேமுதிகவும் சிஏஏ எதிர்த்துட்டாங்க. சிஏ எதிர்த்துட்டாங்கன்னா அவங்க அதிமுகவும் சிஏ எதுக்குறாங்க. சோ அவங்க அதிமுகவோட இணைஞ்சு போறதுக்கு தயாருங்கிறத ஒரு ரேகையை காட்டுறாங்க. பாமக என்டிஏல தான் இருக்கிறாங்க. இது பாராளுமன்ற கட்டட திறப்புனாலும் சரி, பல விஷயங்கள்னாலும் சரி, மோடி அன்புமணி ராமதாஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. என்டிஏ விட்டு வெளியேறினதா அவங்க சொல்லல. ஒருவேளை இன்னைக்கு அருள் எம்எல்ஏ எடப்பாடி பழனிசாமியை பார்த்தது ஜி.கே. வாசனோட ஒரு லெப்டினன்ட் வந்து அவர் என்டிஏக்கு போகும்போது அதிமுக யுவராஜா வந்து பார்த்தோமா. ஏன்னா நாளைக்கு இவங்க எல்லாம் ஒன்னா சேர வேண்டிய நிலைமை இருக்குது. நீர் அடிச்சு நீர் விலகுதல்ங்கிற சூழ்நிலை இருக்குது. காங்கிரஸுக்கு அடிப்படையில் நன்றி சொல்லிட்டு போன அது கூட இருக்கலாம். கோபண்ணா அண்ணன் சொன்னது மாதிரி அந்த அணி வந்து இதாகும் போது கடைசி அங்க பேசி முடிக்கப்பட்ட போது முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இது தொடர்ந்து இருக்கக்கூடிய அணி, எங்களுக்கு ஸ்டேட்டஸ் கோ கொடுங்கிற ஒரு இதை அவர் வந்து தனியரசு ரொம்ப தெளிவா சொல்றாரு. வலிமை இல்லை அப்படிங்கிற ஒரு